ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே சிட்டிக்கு வந்திருக்கோம். ஒரு 9 மணி கிளம்புனோம் வீட்டில் இருந்து. இப்போ 9:40 ஆகுது. வரவையில் கொஞ்சம் டிராஃபிக்கு. ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதே மாமா சொன்னாங்க, குமார் கொஞ்சம் சீக்கிரம் குளிச்சுட்டு சாப்பிட்ரு, ஒரு 9 மணி போல் சிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே சிட்டிக்கு தான் எட்டுன்னு வந்திருக்காங்க. புதுசாக தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. எல்லாம் பில்டிங் எல்லாம் பெருசு பெருசாக கீது. இங்க பாருங்க, ஒரு பில்டிங் எவ்வளோ வசரம் இருக்குதுன்னு. பணம் எது கட்டுறாங்க. இது ஒரு பக்கம். கோயத்தில் இருக்கிறவங்க இந்த பில்டிங்கை நிறைய டைம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்னொரு இடத்துலயும் இந்த பில்டிங் இருக்குது. எங்கன்னு தெரியுமா? இதோ தெரியுது பாருங்க, இந்த பில்டிங்கு. இந்த பில்டிங் தான் அந்த பில்டிங்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுவோம். அவங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியல. வந்த பிறகு வீட்டுக்கு இட்டுன்னு போவோம். சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்து காரில் உக்காந்தேன். மேடம் கால் பண்ணி, குமார் கொஞ்சம் கதவு கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கார் எத்தனை வரத்தான்னு கேட்டால், இல்லை நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போனேன். ஒரு $100 கொடுத்தாங்க. இந்தா குமார், ஜூஸு இல்லை தண்ணி கிண்ணி என்ன குடிட்டு வந்தால் குடின்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது கொடுத்துட்டு போனது பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு கடை கூட இல்லை, ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட இல்லை. நான் போய் என்னன்னு வாங்கி சாப்பிட்டு, சரி மாமா போன அந்த அந்த பில்டிங் உள்ளே போனால் ஃபுல்லும் இந்த ஸ்பா, ரிச்சான ஹோட்டலு, இந்த ரொம்ப ரொம்ப ரிச்சான குடிக்கிறாங்களே காப்பி, அது போல் தான் இருக்குது. அங்கே போய் இந்த ரூபா 10 எடுத்து போனால் காரி மூஞ்சிலே துப்பி அனுப்பி விட்ருவாங்க, போடா அப்படின்னு. என்ன பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் வந்து காரில் உக்காந்துட்டேன். வெயிட் பண்ணுவோம். மணி 11:19 தான் ஆகுது. அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு வந்துட்டோம். கரெக்டாக சிட்டிலேருந்து டேரெக்டாக ஸ்கூலுக்கு வந்துட்டேன். டேரெக்டாக வரல, கொஞ்சம் வளைஞ்சி கிழிஞ்சி தான் வந்தேன். வரவையெல்லாம் பையன் ஃபோனு, மாமா என்னை வந்து இட்டுன்னு போயிடுங்க, என்னை வந்து இட்டுன்னு போயிடுங்க அப்படின்னு. எனக்கு வர ஒரு 2 டைம் ஃபோன் பண்ணிட்டான், குமார் என்னை வந்து இட்டுன்னு போ அப்படின்னு. நான்ட்டு நீ மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா அப்படின்னா, பார்த்தா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து இட்டுன்னு போங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எப்படி வாந்தி வருது, மயக்கம் வருதுன்னு. ஐயோ, இந்த வெளிநாட்டில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நிஜமாலும் சொல்கிறேன், குறிப்பாக இந்த கோயத்தில் இருக்கிற பசங்களுக்கு இந்த படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ சலுகுதேம்மா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலும் ஃப்ரீயாக பணம் கொடுக்குது. வீட்டில் இருக்கிறவங்களும் லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, ஐபேடு, ஐஃபோனு எல்லாம் வாங்கி தராங்க. அப்போடும் படிக்க மாட்டேங்குதுங்க. இப்போ பசங்களெல்லாம் இட்டு போய் விட்டுட்டு எங்கே போய் சுற்ற போகுதுன்னு தெரில. பாப்பா, டுடே லஞ்சு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? சாப்பாடு, பச்சை மிளகா, சிக்கன் கிரேவி, சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக தான் இருக்குது, சாப்பிடுவோம். அவுட் ஆட்டிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டைமு 6:47 ஆகுது. டைரெக்டாக அவுட் ஆட் வரல. ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து நேராக கிளம்பி மாமாவோட டெய்லர் கடைக்கு போயிட்டு இந்த துணியை கொடுத்து ஏதோ கொஞ்சம் கட் பண்ணி தைக்கணுன்ட்டு அதை கொடுத்துட்டு வந்தாச்சு. கொடுத்துட்டு வந்து அப்புறம் சூக்கு ஓரால் போய் அங்கே ஏதோ சின்ன பொருள் வாங்கிக்கின்னு நேராக கவுத்தாட்டிலேருந்து விட்டுட்டு இப்போ கொடுத்துட்டு வந்தோம் பார்த்துங்களா. அது தைச்சி வச்சுட்டாங்க, மேடத்தை விட்டுட்டு அது போய் வாங்கின்னு வந்து இப்போ தான் கார் நிப்பாட்டுறேன். இன்றைக்கி யார் முகத்தில் முயற்சினே தெரில. காலையிலேருந்து ரவுண்ட்ஸ் அடிச்சுனே தாங்கிறேன். ஐயோ, இதில் அந்த பையன் வண்டி சேவை வேறு தொலைச்சிட்டான், பெரிய பையன். அது வேறு தொலைச்சிட்டு அது வேறு ஆக்க போகிறேன். அவனை போய் காலேஜ்லேருந்து வர போயிட்டுன்னு வந்தேன். என்ன கேட்டால் நான் என்ன சொல்கிறதுங்க, வண்டி சாவி எங்கன்னு கேட்டான். அவன் வண்டி, அவன் சாவி, அவன் வைக்கிறான் அவன் ரூமில். குமார் இதுமாரி என் வண்டி சாவி காணும் பார்த்தேன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது, நான் பார்க்கல அப்படின்ட்டு. அப்புறம் மேடமும் கேட்டாங்க, பார்க்கலன்னுட்டேன். நம்ம ஊர்லேயே ஒரு கல்யாணம் வச்சிடலாம் போல் தெரியுது. நம்ம ஊரில் கல்யாணம் நடத்துகிறோம், இப்போ பத்திரிக்கை வைக்கிறோம், அந்த நிலங்கு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் மேக்கப்பு, இந்த துணி, மேக்கப்பு துணி இதே தான் பண்ணின்னு இருக்காங்க. எங்கள் மேடம் கிட்டத்தட்ட 2 வாரமாக இந்த துணிக்கும் அந்த பியூட்டி பார்லருக்கும் அழிஞ்சுன்னுக்கிறாங்க. மேடத்தோட தங்கச்சி அதுக்கு மேலே அவங்க 3 வாரமாக பியூட்டி பார்லராக அழிஞ்சுன்னு இருக்காங்க. சாவடிக்கிறாங்க. இந்த வெள்ளிக்கிழமையோட முடியும் இந்த மேரேஜ் ஆட்டம்லாம்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், வரட்டும். மதப்பட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட ஃபுல்லாக ஆரஞ்சு ஐட்டமாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆரஞ்சு கப் கேக்கு, ஆரஞ்சு ஜூஸு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சாஃப்டாக இருக்குது. இதுமாரி 3 கேக்கு வருது. 155 ஃபில்ஸ். நல்லா தான் இருக்கு. ஜூஸு கேவலமாக இருக்குதாண்ணா. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு படுக்கிறேன். காலையில் ஏந்திரிக்கணும். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வேலை செம்ம டயர்டு, உடம்பும் டயர்டாக இருக்குது. நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன். பாய்.